ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய முயல் அமைதியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் உணவு தேடி சென்று மாலை நேரத்தில் தனது சிறிய குகைக்குள் திரும்புவது அதன் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் முயல் உணவு தேடி திரும்பும்போது குகைக்குள் ஏதோ அசாதாரணமான அசைவு இருப்பதை உணர்ந்து முயல் மெதுவாக கேட்டது, யார் அங்கே? அந்த நிமிடமே குகையின் உள்ளிருந்து ஒரு மிகவும் பயங்கரமான கர்ஜனையான சத்தம் கேட்டது. நான் காண்டாமிருகத்தின் எலும்புகளை உடைப்பவன், யானையை தூசியாக்குபவன். இந்த சத்தம் குகையின் சுவர்களில் மோதிக்கொண்டு பல மடங்கு பெரிதாக எதிரொலித்து கேட்டதும் முயலின் கால்கள் நடுங்கின. நிச்சயம் ஒரு மிக பெரிய மிருகம் என்று நினைத்து அது அங்கிருந்து ஓடி முதலில் ஓநாயிடம் சென்று உதவி கேட்டது முயல். ஆனால் ஓநாய் அந்த சத்தத்தை கேட்டவுடன், இவ்வளவு பயங்கரமானவன் என்றால் என்னால் முடியாது என்று ஓடிவிட்டது. அடுத்ததாக புலி வந்தது. அதுவும் அந்த சத்தத்தை கேட்டதும் தன் வாலைச் சுருட்டிக்கொண்டு காட்டுக்குள் மறைந்தது. பின்னர் காண்டாமிருகம், அதற்கு பிறகு யானை என அனைத்து விலங்குகளும் அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டவுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கூட பேசாமல் ஓடி போய்விட்டனர். காடு முழுவதும் பயம் மட்டும் மிதந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய தவளை மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அது பெரியதாக இல்லை, பலமிக்கதுமில்லை, கூர்மையான பற்களோ வலிமையான தந்தங்களோ அதற்கு இல்லை. ஆனால் அதற்கு ஒன்று இருந்தது, தைரியம். பயத்தை விட கேள்வி பெரியது. தவளை மெதுவாக சொன்னது, எல்லாரும் சத்தம் கேட்டதாலேயே ஓடுகிறீர்கள், ஆனால் யாராவது உண்மையை பார்த்தீர்களா? அந்த கேள்வி அனைத்து விலங்குகளையும் ஒரு நிமிடம் அமைதியாக்கியது. சத்தம் மட்டும் ஆபத்தா, அல்லது அந்த சத்தத்தின் பின்னால் இருக்கும் உண்மை ஆபத்தா என்று தவளை மனதில் சிந்தித்தது. தவளை மெதுவாக, மிக மெதுவாக குகையின் வாயிலுக்கு சென்றது. ஒவ்வொரு துள்ளலும் அதன் இதய துடிப்புடன் சேர்ந்திருந்தது. சத்தம் மீண்டும் கேட்டது, நான் காண்டாமிருகத்தின் எலும்புகளை உடைப்பவன். இந்த முறை தவளை ஓடவில்லை. அதன் கண்கள் நடுங்கினாலும் அதன் கால்கள் முன்னே சென்றன. இதுவே தைரியம், பயம் இல்லாமை அல்ல, பயத்தோடு முன்னே செல்லும் மனம். உறுதியான குரல் குகையின் வாயிலில் நின்று தவளை உறுதியான குரலில் சொன்னது, உன்னிடம் இவ்வளவு சக்தி இருந்தால் இருளில் ஒளிந்து கொள்ளாமல் வெளியே வா. அந்த சின்ன தவளையின் குரலில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. காடு முழுவதும் அந்த வார்த்தைகள் எதிரொலித்தன. சிறிது நேரம் குகையில் அமைதி. பின் குகையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்தது ஒரு சிறிய கம்பளிப்பூச்சி. அது பேச முயன்ற ஒவ்வொரு முறையும் குகையின் உள்ளே அதன் மெல்லிய குரல் பெரிய பயங்கர சத்தமாக எதிரொலித்தது. அப்போது எல்லா விலங்குகளும் ஒரே நேரத்தில் சிரித்தன. முயல் வெட்கத்துடன் தலைகுனிந்தது. யானையும் காண்டாமிருகமும் பயத்தை விட உண்மை ரொம்ப சிறியது என்பதை உணர்ந்து யானை சொன்னது, நாம் சத்தத்தை பார்த்து ஓட்டினோம், உண்மையை பார்க்க தைரியம் காட்டவில்லை. காண்டாமிருகம் மெதுவாக தலை ஆட்டியது. பலமிருந்தும் பயந்தோம். பலமில்லாத தவளை முன்னே சென்றது. முயல் தவளையை பார்த்து சொன்னது, நான் ஓடியது பயத்தால், நீ நடந்தது தைரியத்தால். அந்த சிறிய தவளை சிரித்துக்கொண்டு கூறியது, நான் பெரியவன் இல்லை, ஆனால் உண்மையை பார்க்கும் தைரியம் இருந்தது. அந்த நாள் முதல் காட்டில் ஒரு புதிய பழக்கம் வந்தது.